இந்த வீடியோவில் நான் உங்களை அதிக மக்களுக்கு அறியப்படாத அடர்ந்த மலை அடிவாரத்தில் நிமிர்ந்து நிற்கும் உக்கிர ரூபத்தில் காட்சி தரும் வனபத்ரகாளி இருக்கும் இடத்துக்கு அழைச்சிட்டு போக போகிற மக்களே. பார்க்கவே மெய் சீலுக்க வைக்கும் வனபத்ரகாளியா? கிறிஸ்துவரால் கட்டிய வனபத்ரகாளி அம்மனை பற்றி தெரியுமா? உங்க வேண்டுதலை நிறைவேற தேனும் திணையும் வைத்தால் நினைத்த காரியம் நடக்கும்னு சொல்றாங்களே. ஹாய் மக்களே, நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் தென்காசியில் மேக்கரை வனபத்ரகாளி அம்மன். அதிக மக்களுக்கு அறிஞ்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு புதிய கோயில் தான். ஆனால் இங்கே கட்டின ஒரு பூசாரி யாருன்னு தெரியுங்களா? ஒரு கிறிஸ்டின். அவர் கிறிஸ்டினாக இருந்தும் ஒரு வனபத்ரகாளி அம்மனை கோயிலை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு வனபத்ரகாளி. நம்ம எல்லாம் சின்ன வனபத்ரகாளி தான் கேட்போம். பாருங்க, ஒரு அடர்ந்த காட்டுக்கு கீழே அடிவாரத்தில் ஒரு வனபத்ரகாளி அம்மன் கோவில் இருக்குது. அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வனபத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் எப்படி வருதுன்னா, எங்கே இருந்தாலும் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கு. அங்கேருந்து பண்பொலியிலேருந்து மேற்கரையிலேருந்து நம்ம ஆட்டோ வசதி அது மாதிரி தான் வர முடியும் மக்களே. இங்கே ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் ரொம்ப ஈஸி. கோயிலானே நம்ம போகலாம் ஓன் வெஹிக்கிளாக இருந்து. இங்கே பஸ் வசதி அதிகமாக இல்லை. மேற்கரை வரைக்கும் நம்ம பஸ் வரும். அதுக்கப்புறம் ஓன் வெஹிக்கிள் இல்லை ஆட்டோ அது மாதிரில தான் நம்ம இந்த இடத்துக்கு வரலாம். இந்த மேக்கரையிலேயே எருமசாடி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த இடத்தையும். நம்ம இந்த இடத்துல ஓன் வெஹிக்கிள் தான் வர முடியும் மக்களே. பஸ் வசதி இல்லாததால் நம்ம ஒரு ட்ராவல்ஸை புக் பண்ணோம், பவித்ரா ட்ராவல்ஸ். அந்த அண்ணா தான் நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு 6-7 பிளேஸ் ஒரு நாளே சுற்றி காட்டினார். அவர் அவரோட சொந்த ஊர் தென்காசி இருக்கிறதால தென்காசியில் என்னென்ன ஹிடன் ஸ்பாட் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு சுற்றி காட்டினார். நீங்கள் இந்த இடத்துக்கு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி பார்க்கணுன்னா அவரோட கான்டாக்ட் நம்பர் தரேன். அந்த ட்ராவல்ஸை புக் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். நம்ம பைக்கில் வேணால் உள்ளே போகலாம். இந்த ஆட்டோ வண்டி இது எல்லாமே நம்ம அங்கே நிறுத்திட்டு அப்படியே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு 1/2 கிலோமீட்டரு நடந்து போகணும்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வனதுர்கை அம்மன். வனதுர்கை அம்மன். நம்மளுக்கு முன்னாடி ஒரு டீம் போயிட்டு இருக்கு. நம்மளோட டீம் இது. நம்ம இவ்வளோ தூரத்தில் இது மாதிரி ஒரு கோயிலுக்கு கண்டுபிடிச்சது நேதாஜினா தான். நேதாஜினா, நேதாஜினா நன்றிண்ணா. இந்த கோயில் எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? ஒரு கிறிஸ்டின் இது மாதிரி பண்ணி அவர் கனவுல வந்துச்சு அந்த அம்மன். இந்த அம்மன் எப்படின்னா ரொம்ப பவரானதான். இங்கே நம்ம எங்கே வேணாலும் இருந்துக்கிட்டு இது மாதிரி மேக்கரை வனதுர்க்கைன்னு சொல்லி நம்ம வேண்டுதல் வைக்கலாமா. அப்படி வேண்டுதலை வச்சு கண்டிப்பாக அது நடந்துட்டா நன்றி சொல்ல இந்த கோயிலுக்கு தான் வந்தாகணுமா. அப்போ இடையில சமீபத்தில் கேள்விப்பட்டோம். அப்புறம் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் இப்போ எங்கள் குரூப் சார்பாக நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்கிறாங்க. போய் பார்த்துட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். வாங்க மக்களே. அண்ணா சொன்ன மாதிரி தான் இது. நம்ம இந்துக்கள் கோயில் கட்டுறதே ஒரு பெருசு. ஆனால் ஒரு கிறிஸ்டின் அவர் ரூபத்தில் இங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அதோட வரலாறே நம்ம அவர்கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு நான் என்னோடய பாணியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்க எப்படி இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த காடு, இந்த காட்டில் அங்கே பாருங்க, அங்கே ஒரு மரலாம் தெரியுது பாருங்களேன். ஒன்று மஞ்சளாக இருக்குது, ஒன்று செவப்பாக இருக்குது. ஒவ்வொரு இலைகள் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஓ, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ரோடே இது மாதிரி கல் பாதையே போட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 வீலரில் கூட வரலாம். காராக இருந்தாலையும் கார் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம அங்கேயே நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கோம். கண்ணா பாருங்க, பக்தி பதமாக வேஸ்டி ஷர்ட்டோட வந்திருக்காரு. நம்ம காரு 2 வீலரில் வந்தால் நம்ம கோயிலானே போகலாம். நம்ம ட்ராவல்ஸில் தான் வந்தோங்க. அது இந்த வழியாக வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க டிரைவர் அண்ணா. நம்ம அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம வாக் பண்ணோன்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். இந்த மலையெல்லாம் தெரியுதுல்ல, அந்த மலையோட அடிவாரத்தில் தான் அந்த வனபத்ரகாளி அம்மன் கோவில் இருக்குது. ஆனால் இங்கே பச்சை பசேன்னு அவ்வளோ அழகாக இந்த இயற்கையை ரசித்துட்டே நம்ம போகலாம். அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வேண்டிய வரத்தை கொடுக்க ஒரு வனபத்ரகாளி அம்மன் இப்படின்னு நம்ம நிறைய யூடியூப்லாம் பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு தான் நம்மளோட டீமோட ஒரு 10 பேர் இந்த அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கும். ஃபைனலாக ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி இந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம். இந்த மலையோட அடிவாரத்தில் தான் அந்த வனபத்ரகாளி அம்மன் இருக்குது. அங்கே பாருங்கள், கண்ணு கெட்டுற தூரத்தில் தான் இந்த வனபத்ரகாளி அம்மன் இருக்குது. எல்லோரும் போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம எந்த கடவுளை பார்க்குறதுக்கு முன்னாடி முதலாக நம்ம பார்க்குறது விநாயகர். இங்கே நம்ம பார்க்குறது வனசித்தி விநாயகர் அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணலாம். வனசித்தி விநாயகர், அது பக்கத்தில் ஸ்ரீ யக்ஷினி தேவி நாகர், அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம விநாயகரும் பார்க்குறோம். இதை பார்த்துட்டு அடுத்து அப்படியே நம்ம போனால் இந்த 12 அடி உயரத்தில் இருக்கிற வனபத்ரகாளி அம்மனை பார்க்க போகலாம். இப்போ தான் நிறைய வேலைப்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர் தான் ஆகும் போல் இந்த கோயிலை கட்டிட்டு. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல இங்கே எதுவுமே மழை வந்தால் அது மாதிரிலாம் எதுவும் கட்டலை. இப்போ தான் புதுசாக இருக்கிறதால அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ இந்த ஐயப்பன் பக்தர் சீசன்றதால அதிக மக்கள் வந்திருக்காங்க.
இப்போ வந்து நார்மல் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம எல்லோரும் வந்துட்ட பின்னாடி இங்கே ஷர்ட்டை கழத்துறாங்க. இங்கே ஆண்கள் வந்தால் இந்த பூஜை பண்ணும்போது இந்த இடத்துக்கு உள்ளே வரணும்னா ஆண்கள் வந்து ஷர்ட்டை கழத்தணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வனபத்திரகாளி அம்மனை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்க 10 கரங்களோட 12 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நடுவில் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கே நீங்கள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனோட வரலாறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க முன்னாடியே. இப்போது இந்த அம்மனோட சிலையை நம்ம பார்க்குறோம். காளி பாருங்கள், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம், அதுக்குள்ளே எல்லாமே வந்துட்டாங்க. இல்லை ஐயப்ப பக்தர்கள் தான் மோஸ்ட்லி. ஐயப்பன் கோயிலுக்கு இங்கே அச்சன் கோயில் இருக்குல்ல, அச்சன் கோயிலை பார்த்துட்டுங்க மோஸ்ட்லி இந்த கோயிலுக்கு வருவாங்க, வனபத்திரகாளி. இந்த வனபத்திரகாளியை மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த வனபத்திரகாளிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வேண்டுதல் இருக்குது. அந்த வேண்டுதல் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும்ன்றாங்க. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் வன சுடலை மாடன்ட்டு ஒரு சிலை இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே வன சிவலிங்கம்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது லாஸ்ட்டில் அந்த மூலையில் அந்த மரத்துக்கடியில் தான் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே சுடலை மாடனும் நம்ம பார்த்துட்டோம். கடைசி இங்கே பூஜை பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க பாருங்கள். அப்படியே அந்த மலையோட அடிவாரத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு அப்படியே மெய் சிலுக்க வச்சிச்சு மக்களே. நீங்கள் ஒரு டைமாவது அச்சங்கோயிலுக்கு போனீங்கன்னா அச்சங்கோயிலேருந்து இந்த வனபத்திரகாளி அம்மனுக்கு போயிருங்க. நீங்கள் இதுக்காகவே வரலாம். இங்கே எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இங்கே வந்து இப்போ வீக்கெண்டில் இவ்வளோ கூட்டம் வரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஐயப்ப வனபத்திரகாளி அம்மன் இருக்குது. ரொம்ப புதுமையான ஒரு சிலையாக தான் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருப்பாங்க. ஆனால் இதை கட்டினது யாருன்னு தெரியுங்களா? ஒரு கிறிஸ்டின் எப்படி வந்து ஒரு இந்து கோயிலை ஒரு சிலையை வந்து கட்டலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு வச்சுருக்காங்க. என்னென்னா, அவரோட கனவில் அவர் முன் ஜென்மங்களில் வந்து இது மாதிரி ஒரு வனபத்திரகாளி அம்மனை வந்து பூஜை பண்ணியிருக்காராமா. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் வந்து ரொம்ப நாளாக கழித்து அவர் கனவில் வந்துகிட்டே இருக்காங்களாம் இந்த வனபத்திரகாளி அம்மன் இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டு இந்த நிலத்தில் அப்படின்னு நிறைய நாள் அவரோட கனவில் வந்து தோன்றிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நிறைய கேட்பாங்களே நிறைய கோயிலில் அது மாதிரிலாம் கேட்டு ஆமாம் உன்னோட ரூபத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு வனபத்திரகாளி அம்மன் ஒரு கிறிஸ்டின் நபர் வந்து கட்டியிருக்காரு. அதுதான் மக்களே பெருமை. நம்ம வந்து இந்துக்கள் கட்டுறது ஓகே நார்மல் எல்லாம்னு சொல்லலாம். ஒரு கிறிஸ்டின் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வனபத்திரகாளி மிக பிரம்மாண்டமான ஒரு உயரத்தில் வந்து ஒரு கோயிலை வந்து கட்டியிருக்காரு. சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு முறையாவது தென்காசி வந்தீங்கன்னா இல்லை அச்சங்குளத்தில் வந்து இப்போ அதிக மக்கள் வந்திருக்காங்கன்னா இப்போ வந்து சீசன் எப்படின்னா நம்ம அச்சங்குளத்தில் இருக்கிற ஐயப்பனை பார்க்க எல்லாருமே வருவாங்க. அதை பார்த்துட்டு ரிட்டன் கீழே இறங்கும் போது எருமசாடிலேருந்து உள்ள ஒரு கிலோமீட்டரில் தான் நம்ம வண்டியை பைக்கில் இருந்தால் ஓகே, ஆட்டோவில் வந்தாலும் ஓகே, நம்ம பெரிய காரு அதெல்லாம் வந்தோன்னா கீழே மெயின் ரோட்டில் நிறுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ணாங்கன்னா அது வாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப மலையேற்றம்லாம் இல்லை. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு இயற்கையான அழகு கிடைக்கும். ஒரு மலையோட அடிவாரத்தில் தான் இந்த கோயில் அமர்ந்திருக்கு. நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு முறையாவது அச்சங்குளம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு முறையாக வந்து பாருங்கள், நல்லா இருக்கும். மேற்கரையில் இருக்கிற வனபத்திரகாளி அம்மனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மக்களே. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.